அண்மைச் செய்தி. பிட்புல் ராட்வீலர் நாய்களை வளர்ப்பதற்கு தடை விதித்து சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பிட்புல் ராட்வீலர் நாய்களை வளர்ப்பதற்கு தடை விதித்து தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிட்புல் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செல்ல பிராணிகளுக்கு உரிமம் கட்டாயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிட்புல் ராட்வீலர் நாய்கள் வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, சென்னை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கும் நிலையில் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானங்கள் என இது பற்றிய விரிவான விவரம். வணக்கம் உமா. சென்னை மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவானது தற்பொழுது எட்டப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் அபராதம் விதிக்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பொறுப்புணர்வுடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்கும் சம்பவங்கள், புகார்கள் அதிகமாக பெறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் சென்னை மாநகராட்சி இப்படியான ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு அச்சமூட்டக்கூடிய வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களான பிட்புல் மற்றும் ராட்வீலர் இனங்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வளர்ப்பதற்கு, அதாவது 15 மண்டலங்களில் 200 வார்டுகள் இருக்கின்றன. இந்த மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதிக்க மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் உரிமமின்றி சட்டவிரோதமாக பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.